இங்க ஒரு பொண்ணு வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கா. அப்போ அந்த வீட்டோட ஓனர் வந்து, புதுசா வேலைக்கு சேர்ந்தா எப்படி வேலை செய்வியோன்னு நினைச்சேன். ஆனா நீ நல்லா தான் வேலை செய்ற. ஒரு நாளைக்கு எத்தனை வீட்ல வேலை செய்றன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, நான் 10 வீட்ல வேலை செய்றேன் அப்படின்னுட்டு. அதுக்கு ஓனர் சொல்றாங்க, 10 வீட்லயா? அப்ப உன் வாழ்க்கையே பிரமாதமா இருக்கும் போலியே அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நிக்காம வேலை செய்றோம். நிம்மதியா சமைச்சு கூட சாப்பிட முடியல. இந்த பணக்காரங்க நேர்ல எல்லாம் நல்லா தான் பேசுறாங்க. ஆனா அவங்க வளர்க்குற நாய் அளவுக்கு கூட மதிக்கிறது இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே போறா. அந்த பொண்ணு வேற வீட்டுக்கு வேலைக்கு போகும்போது அந்த வீட்டம்மா சொல்றாங்க, குழந்தையெல்லாம் கூட்டின்னு வராதன்னு எத்தனை வாட்டி சொல்றதுன்னு. அந்த பொண்ணு சொல்றா, நான் தனியா இருக்கேன், அதனாலதாம்மா கூட்டு வரேன், இப்போ இதெல்லாம் கிளீன் பண்ணிடுறேன்னு சொல்றா. அந்த பொண்ணோட பக்கத்து வீட்டு பொண்ணு கேட்குறா, அக்கா அவங்க வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டமா, சந்தோஷமே கிடையாதான்னு கேட்குறா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு 3 விஷயம் சந்தோஷத்தை கொடுக்கும். 1 என் குழந்தை, 2 என் கனவை பத்தி யோசிக்கிறது, அது என்னன்னு அப்புறம் சொல்றேன், 3 ரஜினிகாந்த் சார் அப்படின்பா. அதுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு கேட்பா, உங்க கூட யாரும் இல்லைன்னு சொன்னீங்களே, அப்ப நீங்க தனி மரமான்னுட்டு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்வா, நான் பயம் இல்லாத சுதந்திர பெண் பறவைன்னுட்டு. அப்புறம் 2 பேர் பேசிக்கிறாங்க, என்ன இன்னைக்கு மார்க்கெட் களை கட்டுதுன்னு. அதுக்கு கூட இருக்கிறவன் சொல்றான், இன்னைக்கு 1ஆம் தேதி எம்எல்ஏ வந்து முதல்ல வாங்குவாரு, அது வந்து எங்களோட நம்பிக்கை, நல்லா வியாபாரம் நடக்கும்னுட்டு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் கேட்குறான், ஏன் இப்படின்னுட்டு. அதுக்கு கூட இருக்கிறவன் சொல்றான், அவர் சுயேட்சையா நின்று ஜெயிச்சாரு, அவரு ரொம்ப நல்லவருன்னுட்டு. அதுக்கு அந்த பையன் கேட்குறான், எப்படி இவருக்கு இவ்வளோ மரியாதைன்னுட்டு. அது கூட இருக்கிறவன் சொல்றான், அவர் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, மக்களுக்கு நல்லது பண்ணணுன்றதுக்காக அரசியலுக்கு வந்திருக்காரு, அதனால தான் அவரை எல்லாம் இவ்வளோ நம்புறாங்கன்னுட்டு. அந்த பொண்ணு ஒரு வீட்டில் வேலை செய்யும் போது ஓனருக்கு முடியலன்னு தெரிஞ்சதும், சாப்பிட்டீங்களா, சமைச்சு தரவான்னு கேட்பா. அதுக்கு அந்த ஓனர், உனக்கு எதுக்கு கஷ்டம்னு சொன்னதோ, ஒரு தாய்க்கு செய்கிறதுல என்ன கஷ்டம்னு சொல்லிட்டு சமைச்சு கொடுத்துட்டு போவா. அதை சாப்பிட்ட ஓனருக்கு அந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கும். அடுத்த நாள் அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வேலைக்கு வரும்போது அந்த ஓனர் அம்மா சொல்லுவாங்க, நீ கொடுத்த சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது, வா உட்காரு கொஞ்ச நேரம் பேசலான்னுட்டு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்வா, இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு. நீ தினமும் தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடு, உட்காருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ஓனர் அம்மா கேட்பாங்க, நீ ஏன் இவ்வளோ வேலை பார்க்குற, உனக்கு என்ன கஷ்டம்னு. அதுக்கு அந்த பொண்ணு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவா. அதுக்கு ஓனர் கேட்பாங்க, எனக்கு ஒரு கஷ்டம்னதும் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தால, இப்போ உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் என்னன்னு கேட்கக்கூடாதா அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணு சொல்வா, நான் ஒரு கிராமம், அங்கே ஒரு பையனை லவ் பண்ணேன், ஆனால் எங்களுக்கு கேஸ்ட் பிரச்சனை வந்தது, அதனால ஊரை விட்டு ஓடி வந்துட்டோம், ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் வாழ்ந்தது அரண்மனையும் கிடையாது, அவன் ராஜாவும் கிடையாது, ஆனால் என்ன ராணி மாதிரி பார்த்துக்கிட்டான். நாங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு பொண்ணும் பிறந்தா. அந்த சின்ன கூட்டுக்குள்ளே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் ரத்த வாந்தி எடுத்தான். என்னன்னு போய் செக் பண்ணதில் டாக்டர் சொன்ன எதுவுமே எனக்கு புரியல. எனக்கு புரிஞ்ச ஒன்றே ஒன்று, அவனுக்கு பிளட் கேன்சர்னு. பிளட் கேன்சரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒன்று, பணக்காரனா இருந்தால் அந்த பணத்தை வச்சு இன்னும் கொஞ்ச நாள் வாழலாம், பணம் இல்லைன்னா சீக்கிரம் சாவலாம், இதுதான் எனக்கு தெரிஞ்சது. அவன் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவோன்ற கவலையிலேயே அவன் சீக்கிரம் இறந்துட்டான். திரும்பவும் அந்த நாளுக்கு என்னால் போக முடிஞ்சதுன்னா அவன்கிட்ட நிறுத்தி நான் சொல்லணும், பிள்ளைய நான் நல்லா பார்த்துக்கிறேன், நானும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதை என்னால் சொல்ல முடியாது. அவள் கதையை கேட்ட ஓனர், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அடுத்து நீ என்ன பண்ணலான்னு இருக்கன்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்வா, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது, என் பொண்ணை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும். அப்புறம் எனக்கு ஒரு கனவு இருக்குது, நீங்கள் கூட சொன்னீங்கல்ல நான் நல்லா சமைக்கிறேன்னு சொல்லிட்டு. எனக்கு சின்னதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும், அதை நல்லபடியாக பெருசாக்கி அதில் வர காசில் என் பொண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரணும், இதுதான் என் ஆசைன்னு சொல்லுவாள். அதுக்கு ஓனர் அம்மா சொல்லுவாங்க, இதுவும் நல்ல ஐடியா தான், ஆனால் நீ எப்படி வீட்டையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு பிஸ்னஸும் பண்ணுவ, தனியாக இருக்கிற பொண்ணால் எப்படி முடியும்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்வா, ஒரு பெண்ணால் முடியாது எதுவுமே இல்லை, ஒரு பொண்ணு நினச்சா எதை வேணாலும் செய்ய முடியும், நானும் செய்வேன் அப்படின்ட்டு போவா. அடுத்த நாள் அந்த பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஓனர் அம்மா வந்து சொல்வாங்க, நேற்று நீ பேசுனதெல்லாம் நான் யோசித்தேன், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நம்ம ஊர் எம்எல்ஏ ரொம்ப நல்லவர், அவர்கிட்ட வட்டிக்கு காசு வாங்கி நம்ம ஆரம்பிக்கலாம், எப்படியும் நீ கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருப்பல்ல, நீ ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்வா, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்னு. அதுக்கு ஓனர் அம்மா சொல்லுவாங்க, ஒரு அம்மாவுக்கு செய்கிறதுல என்ன கஷ்டம் அப்படின்னு. அன்னைக்கு சாயந்தரம் 2 பேரும் எம்எல்ஏ பார்க்க போவாங்க. அப்போ குழந்தை எங்கன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்வா, பக்கத்து வீட்டு ஆயா கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து பார்த்துக்க சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஓனர் அம்மா எம்எல்ஏ கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ண போறான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, இங்கே ஒரு ஹோட்டல் மூடி இருக்கு, அதை லீஸ்க்கு விடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதை நான் வாங்கலான்னு இருக்கேன், அந்த இடம் மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது, நான் க்ளீனாக டேஸ்ட்டாக செஞ்சாலே போதும், கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும், அதுவும் இல்லாமல் நான் ஹோட்டல் ஸ்டைலில் இல்லாமல் வீட்டு ஸ்டைலில் சமைக்கலான்னு இருக்கேன்னு சொல்கிறா. அப்புறம் அந்த ஓனருக்கு நன்றி சொல்கிறா. அந்த ஓனர் சொல்கிறாங்க, நன்றி எல்லாம் வேண்டாம், அன்னைக்கு நீ என்ன சொன்ன, ஒரு பொண்ணால் நினச்சா சாதிக்க முடியாது எதுவுமே இல்லைன்னு சொன்னல, அதை செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு அந்த கடையை லீஸுக்கு எடுத்து ஹோட்டலும் ஆரம்பிக்கிறா.
கஸ்டமர் கடைக்கு வந்து 2 தோசை வேணும்னு சொல்கிறாரு. அப்புறம் யோசிச்சுட்டு ஒரு தோசை போதும்னு சொல்கிறாரு. இவளும் செஞ்சு கொடுக்குறா. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அவர் இன்னொரு தோசை கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றாரு. அப்புறம் கடையும் சூப்பராக போயிட்டுருக்கு. கூட்டமும் நிறையா வர ஆரம்பிக்கிறாங்க. எம்எல்ஏ ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் அவளும் ஹோட்டல் வச்சிருப்பா. எம்எல்ஏ அவரோட ஹோட்டலில் போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. மேனேஜரை கூப்பிட்டு என்ன பிரச்சனை ஏன் கேட்டால் அதுக்கு அவன் சொல்வான், ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு கடை வச்சிருக்கா, அதனால தான் எல்லாரும் அங்கே போயிடுறாங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டுன்னு சொல்வான். அதுக்கு எம்எல்ஏ அந்த சின்ன ஹோட்டல் நமக்கு காம்படிஷனான்னு கேட்பாரு. அதுக்கு அவர் மேனேஜரும் ஆமாம் சார், அவள் ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹைஜீனாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கேயே போகிறாங்க அப்படின்னு சொல்வார். அதுக்கு எம்எல்ஏ 2 மாதம் நான் ஹோட்டலுக்கு வரலன்னா இதெல்லாம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டிங்களா? சரி போ, இன்னும் 2 நாளில் பழைய மாதிரி கஸ்டமர் வருவாங்க, அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்வார். அதுக்கப்புறம் எம்எல்ஏவும் ஹெல்த் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அந்த கடையை நீ 2 நாளில் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அந்த ஆஃபீஸர் இது என்னோட கண்ட்ரோலில் இல்லைன்னு சொல்வார். அதுக்கு அந்த எம்எல்ஏ பரவாயில்ல உன்னோட அதிகாரத்தை நீ பயன்படுத்துன்னு சொல்லி பேமெண்ட் கொடுத்து அனுப்புவார். அதுக்கு அந்த ஆஃபீஸரும் ஓகே சொல்லிடுவார். அடுத்த நாள் அந்த பொண்ணு கடையில் ஓனர் சாப்பாடு கொடு, எவ்வளோ நேரம் பிளேட் கழுவிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணும் சுத்தம் சோறு போடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பா. அப்புறம் அந்த ஆஃபீஸர் அந்த ஹோட்டல்லேருந்து வந்த கஸ்டமர் கிட்ட சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்பாரு. கஸ்டமர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே ஆஃபீஸர் மிரட்டுவார். உடனே கஸ்டமர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த ஆஃபீஸர் கூட்டிகிட்டு வந்த ஆளுங்க அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு முதல்ல எல்லாம் வெளியே வாங்க, ஹோட்டலை மூடணும், 10 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, உங்கள் ஹோட்டல் ஃபுட்டு ஹைஜீனாக இல்லை, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணும் அந்த ஆஃபீஸர்கிட்ட ரொம்ப கெஞ்சி பார்ப்பா. ஆனால் அந்த ஆஃபீஸர் முடியாது, நான் க்ளோஸ் பண்ணி தான் ஆவேன்னு சொல்வான். அப்புறம் அந்த ஓனர் பொண்ணு எம்எல்ஏக்கு கால் பண்ணி வர வைப்பா. அந்த எம்எல்ஏவும் நல்லவன் மாதிரி வந்து என்ன பிரச்சனைன்னு அந்த ஆஃபீஸரை கேட்பான். அதுக்கு அந்த ஆஃபீஸரும் இவங்க ஹைஜீனிக்காக செய்யல, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க எந்த ஹெல்த்தி ஸ்டாண்டர்டும் ஃபாலோ பண்ணவே இல்லைன்னு சொல்லுவான். அதுக்கு அந்த எம்எல்ஏவும் இல்லை அப்படிலாம் எதுவும் இருக்காது, இவங்களை எனக்கு நல்லா தெரியும், இவங்க கரெக்டாக தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் வந்ததுனால தான் சார் நான் ஆக்ஷன் எடுத்திருக்கேன்னு சொல்லுவான். அப்புறம் அந்த ஓனர் பொண்ணும் இல்லை சார் இவங்க க்ளீனாக தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி எம்எல்ஏ கிட்ட கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கு அந்த எம்எல்ஏவும் சொல்லுவான், ஏழைங்களுக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன், இந்த மாதிரி சும்மாலாம் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அந்த பொண்ணு கரெக்டாக தான் பண்ணுறான்னு சொல்லுவான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்வா, நான் ஹோட்டல் ஓப்பன் பண்ணியே 2 மாதம்தான் ஆகுது, இதை நம்பி தான் நான் கடன் வாங்கியிருக்கேன், வட்டி கட்டணும், இப்போ தான் ஹோட்டல் கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சிருக்கு, இதை நம்பி தான் என் வாழ்க்கையும் என் பொண்ணு வாழ்க்கையும் இருக்குது, இந்த மாதிரி பண்ண வேணா சொல்லுங்கள் சார்னு சொல்லி எம்எல்ஏ கிட்ட கெஞ்சிட்ருப்பா. அதுக்கு அந்த ஆஃபீஸரும் இங்கே 10 பேர் சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ நான் ஆக்ஷன் எடுக்கலைன்னா மேல் ஆஃபீஸருக்கு நான் தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும், இதே மாதிரி கேஸ் அதிகரித்தா மக்களுக்கு தான் கஷ்டம், இந்த மாதிரி ஆட்களை ஊக்குவிக்காதீங்க, மக்களுக்காக யோசிச்சு ஒரு முடிவு எடுங்கன்னு சொல்லுவான். அதுக்கு எம்எல்ஏவும் இந்த கடையை வச்சு ஏமா இவ்வளோ கஷ்டப்படுற, இந்த ஆஃபீஸர் எப்படியும் நான் சொல்கிறத கேட்க போகிறதில்ல, கடையை க்ளோஸ் பண்ண தான் போகிறாரு, உனக்கு என்ன, உனக்கும் உன் பொண்ணுக்கும் நல்ல வாழ்க்கை அமையணும் அவ்வளோதானே, நான் இன்றைக்கே வேலை தரேன், வா வந்து வேலை செய்ன்றாரு. அதுக்கு அந்த ஓனர் பொண்ணும் இது அவங்களோட பெரிய கனவு சார், ஏதாச்சும் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க சார்னு சொல்கிறாங்க. அதுக்கு எம்எல்ஏவும் என் மேலே நம்பிக்கை இல்லையாம்மா, நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், வேலை வேணும்னா ஹோட்டலுக்கு வாங்க, ஹோட்டலில் நல்ல வேலையாக கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த ஆஃபீஸரும் ஹோட்டலை மூடிட்டு போயிடுறான். இவன் அந்த ஹோட்டல் வாசல்லையே உடஞ்சி போய் உட்காந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கா. அப்புறம் அந்த பொண்ணு எம்எல்ஏ ஹோட்டலுக்கு போயிட்டு எம்எல்ஏ வேலை தரேன்னு சொன்னாருன்ட்டு கேட்குறா. அதுக்கு அந்த ஹோட்டலில் இருக்கிறவனும் எம்எல்ஏ சொன்னால் வந்துருவியா, வேலைலாம் இல்லை போமானிடுறான். அதுக்கு அந்த பொண்ணும் இல்லை சார் எம்எல்ஏ சொன்னதுனால தான் வந்தேன்னு சொல்வான். அதுக்கு அந்த ஹோட்டலில் இருக்கிறவன் இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சேன்னு கேட்பான். அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணை பாத்திரம் கழுவ விட்டுருப்பாங்க. அவள் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கும்போது அங்கே 2 பேர் பேசிக்கிறாங்க. 2 மாதமாக நம்ம ஹோட்டலுக்கு கூட்டமே வரல, 2 நாளைக்கு முன்னே எம்எல்ஏ வந்தார், மேனேஜரும் ஏதோ ஆப்போசிட்டில் ஹோட்டல் பொண்ணுன்னு ஏதோ சொன்னார், அதுக்கு எம்எல்ஏவும் 2 நாளில் பழைய மாதிரி கஸ்டமர் வருவாங்கன்னு சொன்னார், அதே மாதிரி இப்போ எல்லாம் வராங்க, என்ன மாயமோ மந்திரமோ தெரியலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது எல்லா பிரச்சனைக்கும் எம்எல்ஏ தான் காரணமானு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு நேராக அவர்கிட்ட போயிட்டு, இவ்வளோ பணமும் பிஸ்னஸும் இருந்தும் கூட என்னோட சின்ன கனவை உங்களால் பொறுத்துக்க முடியலல்ல, செல்வம் அதிகாரம் ஆள்பலம் இதெல்லாம் வச்சு என் கனவை வேணால் நீங்கள் அழிக்கலாம், என் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா போகிறா. இந்த கதையோட கருத்து என்னன்னா, ஏழை காசுக்காக உழைக்கிறான், ஆனால் பணக்காரனுக்கு காசு வேலை பார்க்குது.